முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு மஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். மிகப்பெரிய வருத்தத்தை அவருக்கு அளிக்குது. இந்த மாதிரி இவ்வளவு எவிடன்ஸ் கொடுத்து, டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து, அஃபிடவிட் கொடுத்தும் இரட்டை இலை சின்னம் இரண்டு அணிகளுக்குமே இல்லை என்று தேர்தல் கமிஷன் சொல்லி இருப்பது மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கைவிட்டிருக்காங்க. அதுதான் பார்ட்டியோட சென்டிமெண்ட். மீண்டும் இரட்டை இலையை மீட்டெடுப்போம். அதற்கு தேவையான சட்ட போராட்டம் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கும் என்பதை உறுதிப்பட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எங்களோட ரியாக்ஷன் இதுதான். 15,000 பக்கம் நீங்க பெட்டிஷன் உங்களுக்கு தந்திருக்கீங்க சார். இது இவ்வளவு அளவுக்கான கிளியர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தும் இந்த மாதிரியான முடிவதற்கான வந்திருக்கிறது அதிர்ச்சியளிப்பதாக சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, அதான் எங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்கோம் இந்த 3 வாரங்கள்ல. இப்போ ஏப்ரல் 17 வரைக்கும் டைம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் பல டாக்குமெண்ட்ஸ் சேர்க்கிறதுக்கு கண்டிப்பாக புரட்சி தலைவர் உருவாக்கிய, புரட்சி தலைவி மீட்டெடுத்த இரட்டை இலை சின்னத்தை மீண்டும் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் எடுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையின் கீழ். அது மட்டும் மாற்று சின்னமுக்கான எப்ப சார் நீங்க எலெக்ஷன் கமிஷன் மாற்று சின்னத்தோட நீங்க அண்ணன் ஓபிஎஸ் தான் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதை பத்தி நாங்கள் இது வரைக்கும் சிந்திக்கல. எங்களோட முதல் ரியாக்ஷன் இரட்டை இலையை மீட்டெடுக்க வேண்டும். இரட்டை இலை இழந்தது ஆழ்ந்த துயரத்துக்குரிய ஒரு விஷயம். அதை மீட்டெடுப்பதற்கு இவங்க கொடுத்த டைம் ஏப்ரல் 17 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள அனைத்து முயற்சிகளையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார்கள். லாஸ்ட் क्वेश्चन சார், டிடிவி இப்ப நாங்க சுப்ரீம் கோர்ட் போக போறோம். இது இந்த இதை தொடர்பாக நாங்க சுப்ரீம் கோர்ட் போவதா இருக்கோம். இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். நாங்க கண்டிப்பாக சின்னத்தை மீட்டெடுப்போம் சொல்லி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன விஷயமே இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். ஆர்கே நகர் தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த சின்னம் ஃப்ரீஸா இருக்கிறது. நாங்களும் இந்த லீகல் ஆப்ஷன்ஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அளித்த அறிக்கையிலையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறது. சட்ட ரீதியான மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த 2 தளங்கள்லையுமே நாங்கள் போராடி கண்டிப்பாக இதை மீட்டெடுப்போம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதை சொல்லக்கூடிய எல்லா தகுதியும் பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அந்த புரட்சி தலைவர் உருவாக்கிய சின்னத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் காரணியாகவோ ஒருபோதும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். கண்டிப்பாக மீட்டெடுப்போம். 10 மணிக்கு நாமினேஷன் சார். என்ன சின்னத்தில் சார் போட்டுடுவீங்க? அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ நடைபெற்று வருகிறது. அதுக்கான ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முடிவை எடுப்பாங்க. அது கண்டிப்பா நாங்க நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, நன்றி.